எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். சார் என்னோட சக்ஸஸ்க்கு வந்து சார் 2 பேர் தான் காரணம். ஏன்னா வந்து நான் மெயின்ஸ் வந்து நிறைய மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவ்வளோ வரல. ஆனால் வந்து இன்டர்வியூ வந்து சார் 2 பேர் இப்போ சார் வந்து பட்ஜெட் நடத்தினார். கரெக்டாக அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டாங்க. சார் வந்து என்ன சிட்டிங் பொசிஷன் மற்றதெல்லாம் வந்து கைட் பண்ணாங்க. கரெக்டாக வந்து அவையில் எப்படி நம்ம சர்க்கிள்குள்ளே கொண்டு வரதுங்கிறது சார் தான் சொன்னார். இயர் கேப் எல்லாமே எதாகட்டும். அதனால் வந்து என்னோட சக்ஸஸ்க்கு சார் 2 பேர் முழுக்க காரணம். அதில் நான் ரொம்ப வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் என் அக்கா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஜர்னி வந்து ரொம்ப பெருசு. யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து அதில் இருந்தேன். அப்புறம் வந்து ஃபேமிலியில் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். அப்புறம் ஒரு 6 months வந்து நான் அப்பாவை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் அக்கா வந்து வந்தாங்க, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, நான் இதுக்கு மேலே அப்பாவை பார்த்துக்கிறேன், நீ வந்து போ சுரேஷ்க்கு இது வேண்டாம், டக்குன்னு நீ வந்து ஜாப் போகணும், நான் இதையே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னாங்க. சரின்ட்டு நான் சுரேஷ்க்கு அக்கா தான் அனுப்பி வச்சாங்க. வந்தேன். நான் வந்து ஒரு 2 monthsலேயே சரி அக்காவும் எம்எஸ்சி கம்ப்ளீட் ஆனோடனே நீயும் அப்பா தான் போக்கியதில்லை அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அக்கா வந்து 3 மாதத்துலேயே கிளியர் பண்ணி போயிட்டாங்க எஸ்ஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ. அப்புறம் எனக்கு ஒரே ஆச்சரியம், சரி அப்படின்ட்டு. ஏன்னா அக்காவுக்கு வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப அதிகம். வீட்டுக்கு ஃபோன் வந்து 10 நாளைக்கு கூட பேச மாட்டாங்க. ஒர்க் பார்ப்பாங்க. நான் வந்து அப்படி இல்லை. வீட்டுக்கு போனால் 6 மாதம் அங்கேயே இருப்பேன், இங்கே வந்தோன்னா 6 மாதம் இங்கேயே இருப்பேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும், மெயின்ஸும் பக்கமாக வரும். போன வருஷம் வந்து ஆர்ஆர்பி இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போ ஒரு 1 or 2 marks வந்திருந்தேன் மார்க் இன்டர்வியூ. அப்புறம் இந்த இயரும் வந்து அப்போ அது செலக்ட் ஆகலை. இந்த இயரும் வந்து ஆர்ஆர்பி இன்டர்வியூக்கு வந்து மார்க்கே வரல. சரி, போன வருஷம் போயிருந்தேன் அதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் மறுபடியும் ஐபிபிஎஸ்க்கு இன்டர்வியூக்கு மார்க் வரப்போ தான் தெரிஞ்சு நம்ம இன்னும் நம்மளை நிறைய மோல்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்டர்வியூவில் எனக்கு 80 போட்டாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோதான். அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா வந்து இது நாள் வரைக்கும் ஏன் வந்து இன்னும் கிளியர் பண்ணலேன்னு கேட்டதில்லை, படிக்கிறியான்னு கேட்டதில்லை, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவோம். சஞ்சய்லாம் வந்து இன்டர்வியூக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து செலக்ட் பண்ணது கூட அவன் தான். அந்த அளவுக்கு இது. ஓகே, அவ்வளோதான். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.